உலகில் முதல் தோன்றிய கோயில். அப்போது நம்ம உலகில் முதல் தோன்றிய கோயிலும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது அந்த விஷயம் வந்து யாரால் தோண்டி வச்சு, அது யாரால் ஆரம்பித்தது, எதனால உருவாக்கப்பட்டதுங்கிறதுலாம் பெரிய கதை வடிவத்தில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிரகங்கள் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நவகிரகங்கள் இல்லாமல் இருக்கா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இல்லாத ஒரு கோயில்கள் கிடையாது. ஆனால் நம்ம இதில் வந்து பழங்காலத்து கோயில்களெலாம் கிரகங்கள் கிடையாது. எந்த கோயில்களெல்லாம் கிரகங்கள் இல்லையோ அந்த கோயிலெல்லாம் கிரகங்கள் பிறப்பதற்கு முன்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கிரகங்கள் பிறப்பதற்கு முன்புனா நம்மளுக்கு கிரக தோஷமே இல்லையே. இப்போ நீங்கள் குரு பலன் எது கேட்குறீங்க, இந்த ராசிக்கு எப்படி இருக்கா, அதுவே அங்கே கிடையாது இல்லையா. அப்போ அங்கே போகும்போது என்ன அர்த்தம், நம்ம பியூராக மாறிடும், வெள்ளை ஷீட். அப்போ புதுசாக தானே நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் நம்மளுக்கு செல்லுபடியாகும். கண்டிப்பாக அங்கே போகும்போது திருமண தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அடுத்தது குழந்தை தாமதம் உள்ளவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தை ஸ்தானம் கிடைச்சிடும். ரொம்ப வருஷம் தீராத நோயில் இருக்கிறவங்களாம் அங்கே போனாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆயுளோடு இருக்கலாம். ஏன்னா ராமர் அங்கே தவம் இருந்து தான் அங்கே பிறந்தார். அதே மாதிரி ராவணன் மண்டோதரியை கரம் பிடிச்சதும் அங்கே தான்.